ஹாய் வீவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் எடுத்த வீடியோ. போன வருஷம் கரெக்டாக மார்ச் மந்த்து. இதில் எந்த அளவுக்கு பூ இருக்குது பாருங்கள். இது ஒரே ஒரு செடி தான். பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கேன், 20 லிட்டர்ஸ் பெயிண்ட் பக்கெட்டில். இந்த மாதிரிலாம் செடி பூ பூக்கணும் என்னென்ன பண்ணணுங்கிறது வந்து நான் போன வருஷமே நிறைய வீடியோக்குள்ளே டிப்ஸாக கொடுத்துருப்பேன். இந்த வருஷம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல என்னுடைய செடி. இப்போ தான் அது வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பூக்க வைக்கணும்னா என்னென்ன பண்ணணுங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி தான் இருக்குது. இது இன்னும் பூக்கவே ஆரம்பிக்கல. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த முனையில் மட்டும் வந்து மேலே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து நான் இது கட் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த செடி பாருங்கள், இதில் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இது வந்து இருவாட்சி மல்லியும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதையும் அழகாக வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ வந்து இப்போ சீசன் கிடையாது, அதனால் இல்லை. இது ஒரு மல்லிச்செடி. இது வந்து நார்மல் மல்லி தான், இது அடுக்கு மல்லி தான். இதுவும் ஒரு மல்லிச்செடி. அது கூடவே ஒரு துளசி செடி இருக்குது. துளசி வந்து என்கிட்ட இப்போ இல்லை, இது ஒன்று தான் இருக்குது. அதனால் இதை எடுத்து போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் நிறைய பூத்துருந்தது. இது வந்து ரோஸ் மல்லிச்செடி. இது வந்து கரெக்டாக வந்து பேர்ட்ஸுங்க உட்கார இடத்துல இருக்குது. இது வந்து என்னுடைய முல்லைப்பூ செடி. இது சீசன் டைமில் எவ்வளோ பூ பூத்துருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ சீசன் கிடையாது, அதனால் கொஞ்சோண்டு பூ இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எரு கொடுத்துக்கலாம் செடிங்களுக்கு. அதாவது உரம் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, அந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அந்த எருவும் வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மண்புழு உரம் கூட கடையில் கிடைக்கும், அது கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த 2 ஃபெர்டிலைசரையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தொட்டியில் மண் வந்து டைட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கிளறி விடணும், லூஸாக கிளறி விடணும். இன்கேஸ் வந்து நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க தரையில் அப்படின்னாலும் மண்ணெல்லாம் நல்லா லூஸ் பண்ணி விடணும், அது செடியை சுற்றி. என்னுடைய பக்கெட்டில் பாருங்கள், அந்த மண் வந்து எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் டைட்டாக இறுகிடும். நம்ம என்ன பண்ணோம், அதை லூஸ் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி டூல் அவைலபிளாக இருக்கும், ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொஞ்சம் கிளறி விடுறதுக்குலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக செடியை சுற்றி கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வரும், அதை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அதை சுற்றி போட்டு விடுங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி விடணும். கிளறும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில டைம் வந்து அந்த செடி மாட்டி உடையவும் சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிவிட்டு, இப்போ எல்லா செடியிலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன் நான். அதிலலாம் இந்த மாதிரி கிளறிட்டு மண் எருவும் போட்டாச்சு. போட்டதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்மளுடைய நார்மல் தோட்டத்து மண் இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஒரு லேயர் தூவி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த சாலிட் ஃபெர்டிலைசர் இதுவே போதும் இந்த செடிக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த சாலிட் ஃபெர்டிலைசர் போதும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்னென்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.